அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாசத்து. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று இந்த சுதந்திர தினத்தில் நம் முன்னோர்களின் தியாகத்தை பற்றி பேச வந்துள்ளேன். இது நாம் உண்ணும் கனி நாம் விதைத்ததல்ல. நம் முன்னோர்கள் எங்கேயோ எப்போதோ நட்ட மரத்தின் கனியை நாம் இப்போது ருசிக்கின்றோம். அவர்கள் இப்போதோ போட்ட பாதையில் நாம் சுகமாக பயணிக்கிறோம். இப்படிதான் நம் ஒவ்வொரும் வரும் நம் முன்னோர்களின் உழைப்பால் தியாகத்தால் கிடைத்த பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல் அன்று அவர்கள் ஆங்கிலேயர்களிடம் அடி உதை வாங்கி இரத்தம் சிந்தி அரும்பாடுபட்டு பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று ஆங்கிலேயர்கள் வியாபாரிகள் என்ற பெயரில் இந்தியாவுக்குள் வந்து கிழக்கு இந்தியா கம்பெனி என்ற நிறுவனத்தை தொடங்கி இங்குள்ள மக்களையும் நாட்டையும் அடிமைப்படுத்தியுள்ளார்கள். அவர்களை வெளியேற்றுவதற்காக நம் முன்னோர்களாகிய பல சுதந்திர போராட்ட வீரர்கள் செய்த தியாகங்களும் அனுபவித்த துயரங்களும் வார்த்தையால் சொல்ல முடியாது. மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை, உப்பு சத்தியாகிரகம், உண்ணாவிரதம் போன்ற கொள்கைகளின் மூலம் இந்தியாவுக்காக போராடினார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கிய பால கங்கார திலகரை தனது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் போக்குவரத்தை தொடங்கியதால் சந்தித்த இன்னல்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அத்துடன் மிக குறைந்த வயதில் தூக்கு கையை முத்தமிட்ட சுதந்திர போராட்ட வீரர் குடிராம் போஸ் இதை போன்ற பல சுதந்திர போராட்டத்தில் உயிரை துறந்து நாட்டின் நலம்தான் முக்கியம் என்று போராடிய நம் முன்னோர்களான பல சுதந்திர போராட்ட தியாகிகளை நாம் போற்றி வணங்க வேண்டும். நன்றி.